சிவா தாழ்வாரத்தில் அமர்ந்து தூரத்தில் விளையாடும் குழந்தைகளை பார்த்தபடி தனிமையாக பார்க்கிறான். எனக்கு ஒரு நண்பன் இருந்திருப்பான். மேக்ஸ் மந்திர அலைகள் கொண்ட கோல்டன் ரெட்ரீவர். ஹாய் பாரி. உலா வந்து சிவாவை கவனிக்கிறார். மேக்ஸின் வால் மெலிதாக மின்னுகிறது. மேலும் ஒரு சூடான உணர்வு சிவாவின் மீது வீசுகிறது. ஏய் நண்பா. சிவா மேக்ஸை அணுகுகிறார். அவர்கள் நட்பு பார்வையை பரிமாறிக்கொள்கிறார்கள். சிவாவும் மேக்ஸும் மேக்ஸின் மாயாஜாலவால் அசைவுகளுடன் மகிழ்ச்சியை பரப்பிக்கொண்டு நடைபயிற்சிக்குச் சென்று ஐஸ்கிரீமை பகிர்ந்து கொண்டு விளையாடுகிறார்கள். மேக்ஸ், நான் கேட்கக்கூடிய சிறந்த நண்பர் நீங்கள். சிவாவும் மேக்ஸும் ஒரு பழைய நல்வாழ்வில் தடுமாறுகின்றனர். நான் ஆசைப்படுகிறேன். சிவா கிணற்றின் மேல் சாய்ந்து மேலும் நண்பர்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆசைப்படுகிறார். மேக்ஸின் வால் மின்னுகிறது. மேலும் கிணற்றில் உள்ள நீர் அலையலையாக மின்னும். பார்த்தாயா மேக்ஸ்? திடீரென்று பூங்காவில் விளையாடும் ஆர்வத்துடன் குழந்தைகள் குழு தோன்றுகின்றனர். நாங்கள் உங்களுடன் சேரலாமா? நிச்சயம். என் நண்பரை சந்திக்கவும் மேக்ஸ். இப்போது நண்பர்களால் சூழப்பட்ட சிவாவும் மேக்ஸும் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள். மேக்ஸின் மந்திர அலைகள் தொடர்ந்து மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பரப்புகிறது. எனவே அழகான நகரத்தில் மேக்ஸின் புராணக்கதை மற்றும் அவரது மந்திரித்த வால் வாழ்ந்தது. உண்மையான நண்பர்கள் தங்களுக்கென்று ஒரு சிறப்பு வகையான அன்பென்ற மந்திரத்தை வைத்திருப்பதை நினைவூட்டுகிறது.